அமர்ந்து நான் மறையாரங்கமுதம் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வான். எல்லாம் உமாம் பரனை ஏத்துதல் என்பது உண்டோ அவ்வல்லானாய் மன்னுதலின் மற்று பிரணோ தேவி சரஸ்வதி வாஜே பிர்வாஜினீவதி தீனாம் அபிஸ்திரியவது. மூன்றாவது தினமாக பகவான் ரமணருடைய வாய்மொழியாக வந்த விளக்கங்களை பக்தர்கள் அல்லாமல் முமுட்சுக்கள் தாபத்துடன் நேரடியாக வந்து அவர்கள் சந்நிதியிலே அமர்ந்து கேட்ட கேள்விகளுக்கு பகவான் தன் உள்ளத்திலிருந்து பொங்கி எழுந்த அறிவை பகிர்ந்து கொண்ட நூல் சிவமணியம் என்பது. அந்த நூலில் சில பக்கங்களை பார்த்தோம். மீண்டும் இன்று தொடருவோம். கேக்குதில்ல? கேக்குதா? திருமதி பிக்கட் என்பவர் கேட்டார், சிந்தனை ஓயும் போது திடீர்னு நான் ஒரு உணர்வு ஏற்படுது. அதாவது சிந்தனை ஓயும் பொழுது, சும்மா இருக்கும் பொழுது திடீர்னு நான் ஒரு உணர்வு ஏற்படுது. நான்கிறது இருக்கிற உணர்வுன்னு தெரியுது, புத்திபூர்வமா இல்லாம அனுபவமாவே தெரியுது. அது சரியா? பகவான் அதுதான் சரி. சிந்தனை அற்ற போதுதான் நான்கிறது ஸ்புரணமாகும். அங்கே புத்தி கிடையாது, அனுபவம் தான் அது. கேள்வி அது தலையில இல்லை, மார்போ. பகவான் அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா ஹிருதயம் அங்கேதான் இருக்கு. அதாவது பிசிக்கல் ஹிருதயம் வந்து இடது பக்கத்துல இருக்கும். ஆன்மீக ஹிருதயம்னு சொல்லக்கூடியது எல்லாத்துக்கும் தோற்றமா இருக்கக்கூடிய நிலை, எங்க இருந்து எல்லாம் தோன்றி எங்க ஒடுங்குதோ அதுதான் ஆன்மீக இதயம். அது வந்து நம்முடைய வலது பக்கத்துல இருக்கிறப்பதான் ஒரு உணர்வு வரும் அப்படின்னு பல முறை பகவான் சொல்லியிருக்கார். அதுதான் அந்த அம்மாவுக்கு அந்த அனுபவம் தான் ஏற்படுது. அது அவர் சரிங்கிறார். அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா ஹிருதயம் அங்கேதான் இருக்கு. கேள்வி, என்னுடைய கவனம் வெளியே போச்சுன்னா அது மறைஞ்சிடுது, என்ன செய்யறது? அதிலே ஆழ்ந்து இருக்கும்போது அந்த அனுபவம் இருக்கு. புலன்கள் வெளியில போகும்போது என்ன ஆகுது? அறிவு வந்து புலன்கள் வழியாக வெளியே சென்று வெளியில் உள்ள பொருள்களை பற்றி கொள்வதனால உள்ளுக்குள்ள இருக்கிற அனுபவம் போயிடுது அப்படின்ட்டு அந்த அம்மா கேட்குறாங்க. கவனத்தை வெளியே விடாம பிடிச்சுக்கோங்க. கேள்வி, அந்த கவனத்தோட எல்லா வேலையும் செய்ய முடியுமா? அந்த காரியங்கள் சரியா இருக்குமா? அந்த கவனத்தோடவே எல்லா வேலையும் செய்ய முடியுமா? அந்த காரியங்கள் சரியா இருக்குமா? இது நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. கைவல்யத்திலையும் கேட்டிருக்காங்க இல்லையா, விவகார வேலையெல்லாம். அதே தான் இங்கேயும் கேட்குறாங்க. விவகார வேலையெல்லாம் சமாதி என்றால் மனம் அலைந்து விடுமே அப்படின்ட்டு கேட்குறாங்கல்ல, அதைத்தான் கேட்குறாங்க. அந்த கவனத்தோட எல்லா வேலையும் செய்ய முடியுமா? அந்த காரியங்கள் சரியா இருக்குமா? பதில், அந்த கவனத்தோட தான் எல்லா வேலையும் செய்யணும். அந்த கவனத்தோட இருக்கிறவன் நாம் செஞ்சது சரியா தப்பான்னெல்லாம் கவலைப்பட மாட்டான். அப்படிப்பட்டவனுடைய காரியமெல்லாம் இறைவனே செய்கிறது தான், சரியாத்தான் இருக்கும். இந்த நம்பிக்கை, இந்த உறுதி இருந்தாக்கா நம்ம எந்த வேலை செஞ்சாலும் கவலைப்படவே வேண்டியதில்லை. எது செஞ்சாலும் இறைவனுடைய செயல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் நமக்கு இருந்துட்டோன்னா அது சந்தேகம் இல்லாமல் இருக்கணும்.
நிரந்தரமா இருக்கணும், ரொம்ப உறுதியாகவும் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோங்கிறத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. அது இயல்பா வேலை நடக்கும். அந்த வேலையெல்லாம் யாரும் தப்புன்னு சொல்ல முடியாம நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாப்புலயே தான் இருக்கும். அதுதான் பகவான் சொல்றாருங்க, அந்த கவனத்தோட இருக்கிறவன் நான் செஞ்சது சரியா தப்பான்னு எல்லாம் கவலைப்பட மாட்டான். அப்படிப்பட்டவனுடைய காரியம் எல்லாம் இறைவனே செய்யறது தான், சரியாத்தான் இருக்கும். கேள்வி, அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு உணவு கட்டுப்பாடு அவசியமா? அவனுக்கு தேவையில்லை. எப்படி இந்த நிலைக்கு அடைஞ்சவனுக்கு என்ன சாப்பிட்றோம், ஏது சாப்பிட்றோம், எப்போ சாப்பிட்றோம் அப்படிங்கிற கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. அதாவது அவனுக்கு அது தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு தேவை. உங்களோட இந்த அனுபவம் இங்கே இருக்கிற சாநித்திய பலத்தால் ஏற்படுறது. அவர் சொல்கிறார், நீங்கள் பக்குவப்பட்டிருக்கீங்களா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாது. இல்லை அவர் கேள்வி கேட்டவருடைய உண்மையான நிலை எந்த ஸ்திதியில் இருக்கிறாருன்னு பகவானுக்கு தெரிஞ்சுதான் என்னமோ அவர் சொல்கிறாரு, பொதுவாக அந்த நிலைக்கு போனவனுக்கு இந்த கட்டுப்பாடு அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு தேவை. ஏன்னா உங்களோட இப்போ இந்த அனுபவம், நீங்கள் சொல்கிற அனுபவம் என்னன்னா, இந்த சாநித்திய பலத்தால் என்னுடைய சந்நிதியில் இருக்கும்போது இந்த உணர்வு, இந்த அறிவு உங்களுக்கு ஏற்படுது. அது எப்போதும் நிரந்தரமாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன சாதனைகள் புரிய வேண்டியிருக்கும். சாதனைகள் புரிஞ்சு தான் அதை திடப்பட வேண்டியிருக்கும். அந்த நிலையில் உங்களுக்கு கட்டுப்பாடெல்லாம் அவசியம்தான் அப்படிங்கிற எண்ணத்தில் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு அதுக்கு விளக்கம் சொல்லலை அவங்க. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு உணவு கட்டுப்பாடு அவசியமா அப்படின்னு கேட்டால் அவருக்கு பதில் அவனுக்கு தேவையில்லைங்கிறார். அவன்கிறது முடிவாக உள்ள ஒரு தெளிவோடு இருக்கிறவனுக்கு அது தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு தேவை. உங்களோட இந்த அனுபவம் இங்கே இருக்கிற சாநித்திய பலத்தால் ஏற்படுறது. இதை நம்ம ஒவ்வொருத்தரும் நாமே பொருத்தி பார்த்து நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், நமக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தீர்மானிச்சுக்க வேண்டியது. நீங்க ஊருக்கு போன பிறகு இப்படி இருக்குமா? பகவான் தான் கேட்கிறார். இது தற்காலிக அனுபவம் தான். இது நிரந்தரமாற வரைக்கும் பயிற்சி அவசியம். உணவு கட்டுப்பாடு இந்த அனுபவம் அடிக்கடி ஏற்பட ஹேதுவாயிருக்கும், அதாவது உதவியா இருக்கும். அதாவது இந்த அனுபவம் உங்களுக்கு இப்ப தோணுது, கண நேரத்துக்கு தோணுது, அது நிரந்தரமாகிற வரைக்கும். ஏன்னா இது மறைஞ்சிட்டுன்னு சொன்னாக்கா திருப்பி பிடிக்கிறதுக்கு எவ்வளோ காலமோ ஆகலாம். இது என்னுடைய பகவானுடைய சாநித்தியத்தில் இது நடக்குது. பகவானுடைய சாநித்தியத்தில் இது நடக்குதுன்னா பகவான் கிட்டேருந்து ஒரு 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 பெரிய கணக்கா பொங்கி 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 பரவிக்கிட்டே இருக்குது. இந்த பார்க்குறவங்க மனசுல எவ்வளவு அழுக்கு இருந்தாலும் எல்லாத்தையும் அடிச்சு எடுத்துட்டு போடும். அது இங்க விசாரணை பண்ண வேண்டியதில்லை. பகவானை பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். அந்த இடத்துல பார்க்க கூட வேணாம், கண்ணை மூடிக்கிட்டு அங்கே உட்காந்துருந்தாலே போதும். அந்த சக்தி என்ன ஆகுது, டிரான்ஸ்மிஷன் எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும், மோசமான ஆளுன்னா வாசனைகள் ரொம்ப தடிப்பா இருக்கக்கூடிய ஆளா இருந்தாலும் கூட, ஆசாபாசங்கள் நிறைந்த ஆளாக இருந்தாலும் கூட, அந்த நேரத்துக்கு பகவான்கிட்டேருந்து அந்த அருட்பிரசாதம்ங்கிறது அளவு இல்லாம ஆள் வித்தியாசம் பார்க்காம வந்துகிட்டே இருக்கும். அதை விட்டு நழுவி அந்தாண்ட போயிட்டு சொன்னா மறுபடியும் எல்லாம் குமிஞ்சிடும். அதுதான் அவர் இங்க சொல்றாரு. உணவு கட்டுப்பாடு இந்த அனுபவம் அடிக்கடி ஏற்பட ஏதுவாயிருக்கும். அதையும் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறது நல்லது. இது நல்லா விளங்கி உண்மை திடமாயிடுச்சுன்னா எல்லா கட்டுப்பாடும் தானாவே கழண்டுடும். நீங்க என்கிட்ட அதாவது வரமாட்டீங்க. உங்களுக்கும் தெரியாம அந்த கட்டுப்பாடெல்லாம் கலந்து உங்க விட்டு நீங்கிடும். நீங்க என்ன செய்யறீங்களோ அதுதான் சரி. சாஸ்திரத்துல சொல்றதும் நீங்க செய்யறதும் அப்ப சரியாவே இருக்கும். அப்ப நீங்க போய் சாஸ்திரத்தை பரட்டி பார்த்து நான் செய்யறது சரியா தப்பான்ட்டு எல்லாம் கூட பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்க போக்திருத்துவம்னுட்டு போறதுதான் ஞானத்தினுடைய முடிவான நிலை. அது போச்சுதுன்னும் போது என்ன செய்யறோம் ஏது செய்யறோங்கிறதெல்லாம் தன்னுடைய முயற்சியினால எண்ணத்தினால பிளான் பண்ணி சங்கல்பத்தோட நடக்கிற விஷயங்களா இருக்காது.
அதனால தான் பகவான் சொல்றாரு, இந்த இது நல்லா விளங்கி உண்மை திடமா எடுத்தோம்னா எல்லா கட்டுப்பாடும் தானா கலந்துடும். ஆனாலும் நம்ம சாப்பிட்ற உணவு தான் நம்மளோட மனசு. அதனால அது எப்பவும் சாத்வீகமா இருக்கிறது நல்லது அப்படின்ட்டு ஒரு பொதுவான கருத்தை சொல்றாரு. உணவுல வந்து ரொம்ப சாரமான பகுதி வந்து மனசா மாறுது. உடல்ல பல தாதுக்கள் இருக்கு. நம்ம உணவு வந்து அன்னமய கோஷத்துல இருக்கக்கூடியதுல சப்த தாதுக்கள்ல வந்து அது எதுக்கு உண்டோ அதெல்லாம் பிரித்து எடுத்துக்கிட்டு சாரமா இருக்கக்கூடியது ரொம்ப எசன்ஸ் எதுவோ அது வந்து மனசா மாறுது. அந்த மனசும் கூட சாத்விக மனசா மாறும். மனசு நம்ம மனசுன்னுட்டு இருந்தா கூட மனசுல ரஜசு தமசு சத்துவம்னுட்டு மூணும் கலந்து 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 தான் இருக்கும். பெரும்பாலும் சத்துவமா வர்றதுதான் வந்து நம்முடைய இந்த உணவு கட்டுப்பாடுனால ஏற்படக்கூடியது. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு சாத்விகமான உணவுகளை உண்கிறோமோ அந்த அளவுக்கு மனசுலேயே புத்தி போயிட்டே இருக்கும். சும்மா இல்லாட்டி கூட எதையாவது நோண்டிக்கிட்டு இருக்கிறாப்புல சில குழந்தைங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கும். புத்தகத்தை நம்ம போல உள்ள இவங்கெல்லாம் கூட இந்த புத்தகத்தை எடுத்து புரட்டிப்பாரு, அந்த புத்தகத்தை எடுத்துப்பாரு, இதை போடு, இதுல பாதி படிக்கிறது, அதை தூக்கி வை, இதுல 4 வரி படிக்கிறது, அதை தூக்கி வை அப்படிங்கிறது போல வந்து அலையக்கூடிய நிலைக்கு வந்துட்டோம்னா அது ரஜஸ். உண்மை இல்லாம தூங்குறதுக்கு போயிட்டுது, எதையும் பத்தியும் கவலை இல்லை, நல்லது கெட்டதுங்கிற விவஸ்தையே இல்லாம அது பாட்டுக்கு அது எந்த விதிக்கும் கட்டுப்படாம ஒரு மனசு இருந்துன்னு சொன்னா அது வந்து தமசு. அந்த மாதிரி இல்லாம ஒரு விதத்துல அது முழுமையா அது ஒண்ணு கொடுத்துறாது. அவர் முன்னாடி சொன்னது போல அப்படிங்கிறார். அடுத்தாப்புல பிவி இது சொல்லும் போது பகவான் முன்னிலையில இந்த ஞானம் தானாவே பொங்கி வழியுது அப்படின்னுட்டு சொன்னோம் பாருங்க. அதை பத்தி ஒரு அனுபவத்தை சொல்லலாம். நம்ம இந்த நேரத்தில் அதையும் சேர்த்து பார்க்கலாம். அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் வித் ஸ்ரீ ரமண மகரிஷி, நேருக்கு நேராக சந்தித்த இந்த முமுட்சுக்களுடைய அனுபவங்கள், கிட்டத்தட்ட ஒரு 160 பேருடைய அனுபவங்களை தொகுத்து ஒரு நூலாக போட்டிருக்கிறாங்க. அந்த நூலில் சாது ஏக்கரசா அப்படின்னு பேர். அவர் ஒரு ஆங்கிலேயர். அவருக்கு பேர் வந்து டிஹெச் மீஸ், MALLD. அவர் டச்சுக்காரர். பெரிய ஒரு அறிவாளி. அவர் தத்துவ ஆராய்ச்சியாளர் தான். அவர் வந்து ரமண மகரிஷிக்கிட்ட 1936 வந்தார். அவருக்கு வந்து பக்திங்கிற ஒரு கோணத்தெல்லாம் அவர் வந்தார். ஆனால் அதுக்கு பிறகு இங்கே வந்த பிறகு அதுவே வந்து பரிபூர்ண ஞானமாக மாறிட்டுது. அது அவருடைய அனுபவங்கள் வந்து சில சொல்கிறாரு. அந்த ஆங்கிலத்தில் உள்ளதை சொல்லிட்டு அதை சொல்கிறேன். ஒய் இஸ் இட் தட் யூ டோன்ட் ஸ்பீக் நவ் தட் யூ see him? அதாவது வேற ஒரு அறிஞர் அவன் பார்க்கறதுக்கு இன்னொருத்தர் போனார். பார்த்த பிறகு அவர்கிட்ட எதுவுமே பேசலை. அவங்க சந்தித்த உடனே ரொம்ப சிரமப்பட்டு அவரை சந்திக்கிறதுக்கு பல நாள் முயற்சி எடுத்து அந்த குரு போல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மகானை போய் இவர் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு ஆனால் எதுவுமே பேசலை, அப்படியே இருக்கிறாரு. அவர் கூட இருக்கிறவர் வந்து கேட்குறாரு, ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு வந்துடுறீங்க, அவரை பார்த்தீங்க, ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கிறீங்களே ஏன் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஒன் ஒன்லி நீட்ஸ் லுக் அட் சம்மன் லைக் ஹிம். அவரை போல உள்ளவங்களை சும்மா கண்ணால் பார்த்தாலே போகிறோம். தேர் இஸ் நோ நீட் ஃபார் ஸ்பீக்கிங். பேசுறதுக்குன்னு அவசியம் ஒன்றும் இல்லை. ஒன் மஸ்ட் see a sage in order to experience him. அவர் பார்க்க அவருடைய அனுபவம் ஏற்படும் சொன்னால் அவரை வந்து நேரடியாக பார்க்கணும். அதனால தான் இவர் சொல்றாரு, ரமணரை பற்றி உங்களை அனுபவம் என்ன அப்படின்ட்டு கேட்டாக்கா அவர் சொல்லவே மாட்டார். நீங்கள் வந்து ரமணரை பற்றி அனுபவம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திருவண்ணாமலைக்கு போங்க, ரமணரை பாருங்க அப்படின்னுடுவார். நேரடியாக அந்த மகானை
பார்க்கறதுலயே உங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்படுமே தவிர, இது எப்படி வந்து இறைவனை பற்றி சொற்களால வர்ணிக்க முடியாதுன்னுட்டு சாஸ்திரங்கள்லாம் சொல்லுதோ, ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தி அப்பிராப்பிய மனசா சகன்னுட்டு தைத்திரிய உபநிஷத் சொல்றாப்புல, வாக்கு மனமெல்லாம் போய் அந்த அனுபவ நிலையில இருந்துட்டு அது என்னன்னு சொல்ல முடியாம திரும்பி வந்துட்டு அப்படின்ட்டு சொல்லுதோ, அது போல அந்த பகவானுடைய சொரூப ஸ்திதி அது என்ன அப்படின்ட்டு கேட்டா அது வந்து என்னால சொல்ல முடியாது, சொல்றதுக்கு என்கிட்ட சொற்கள் கிடையாது, நீங்களே போய் நேரடியா அவரை பார்த்துருங்க, நீங்க பார்த்தீங்கன்னா தான் அந்த அனுபவம் உங்களுக்கு உண்டு அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கு செயின்ட் டயோனிசஸ் அப்படிங்கிறவருடைய சொற்கள் வந்து இதுக்கு உதாரணமா சொல்றாரு. ஆல் தட் யூ மே சே அபவுட் காட் இஸ் அன்ட்ரூ. கடவுளை பற்றி நீங்கள் என்ன சொன்னாலும் எல்லாமே முழுக்க முழுக்க பொய் தான். ஃபார் காட் இஸ் பியாண்ட் ஸ்பீச் அண்ட் தேர்ஃபோர் வாட் யூ சே அபவுட் காட் ரிலேட்ஸ் டு சம்திங் எல்ஸ். நீங்கள் கடவுளை பற்றி பேசுகிறதெல்லாம் வேற எதையோ பற்றி பேசுகிறீங்களே தவிர கடவுளை பற்றி பேசலை, கடவுளை பற்றி உங்களால் பேச முடியாது. ஏன்னா அவர் சொற்களுக்கு அப்பாற்பட்டவர், வச்சனாதீதம்னுட்டு நம்ம சொல்லுவோம், வசன வாக்குக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்ட்டு இந்த டயோனிசஸ்ங்கிறவரே சொல்லியிருக்கிறார் பாருங்க. இந்த கருத்து வந்து நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய உபனிஷத்து கருத்து மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அறிஞர்கள் எல்லாருக்கும் அனுபவமே அதுதான். இந்த இறைவன் சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள், அந்த பிரம்மம், அது வந்து வாயினால் விளக்கப்பட முடியாது, அதை வந்து அனுபவிக்கணும். ஆனால் அந்த மாதிரி அனுபவிச்சவங்களை வந்து இந்த கண்களால் புலன்களால் நேராக பார்க்கும்போது அந்த அனுபவமானது நேராக நமக்கு மனசுக்குள்ள போய் தைக்கணும்னா அவங்கள நேராக பார்க்கறது தான் வழி அப்படின்ட்டு அவர் சொல்றார். இன்னும் சொல்றாரு, இந்த டெய்லி அது யாரோ கேட்குறாங்க, த டெய்லி ஆக்குபேஷன் ஆஃப் தி சேஜ் இஸ் டு பி ஹிம்செல்ஃப். அவருடைய அன்றாட வேலை, பகவான் அன்றாடம் என்ன பண்றாரு அப்படின்ட்டு கேட்கறதுக்கு அவர் சொல்றாரு, அவர் தானா இருக்கிறாரு தான், அதுதான் அவருடைய வேலையை. அவரு எதுவும் செய்யற இல்லை, தானா இருக்கிறாரு அப்படிங்கிறாரு. பிகாஸ் he really succeeds in doing so. The Maharishi makes such a great impression on many of the visitors. எல்லார்கிட்டையும் இதை பார்த்தா இந்த உணர்வு எல்லாருக்கும் ஏற்படுது. The Maharishi effects drastic changes in the lives of many like me. எவ்வளோ பேருக்கு பெரிய மாற்றங்களெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் எப்படி? That is, the Maharishi effects drastic changes in the lives of many like me. That is what he does. அவர் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாற்றங்கள் தான் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அது எப்படி பண்றாருன்னா, he does so by doing nothing at all. எதுவுமே செய்யாம, எந்த சங்கல்பமும் இல்லாம அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னா, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. வர்றவங்களுடைய வாழ்க்கையில, அறிவுல, அவங்களுடைய தன்மையில பெரிய மாற்றங்கள் தான் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் ஏற்பட்டு போகுது. அப்படின்னு சொன்னாக்கா அந்த சொரூப ஞானமானது அவ்வளவு ஈஸியா அவருடைய சன்னிதானத்துல அப்படி ஸ்ப்ரெட் ஆகி வந்து கவ்விடுது. அதனாலதான் அங்கே போனவங்க ரொம்ப பேர் வந்து எதுவுமே பேசுறது இல்லை, பேசாமலே திரும்பி வந்திருக்கிறார். ஒரு தடவை லேட்டு மகாராஜா ஆஃப் மைசூர், அந்த காலத்துலலாம் மகாராஜாவுக்கு எவ்வளவு பெருமை உண்டு, சமூகத்துல மதிப்பு உண்டுங்கிறதெல்லாம் தெரியும். அவரும் மகாராஜா ஆஃப் மைசூர் வந்து பெரும்பாலும் அங்கே அவங்க உள்ளவங்க எல்லாருமே பெரிய அறிவாளிகள், தத்துவ ஞானிகளாகவும் இருந்து கலை இலக்கியம் எல்லாத்தையுமே பாதுகாக்கக்கூடிய நிலையில நல்ல பெயரோட கௌரவத்தோட இருந்தவங்க தான். அவங்களுக்கு உலகம் முழுக்க எங்க சென்றாலும் அவங்களுக்கு மரியாதை இருக்கக்கூடியவங்க. அவர் வந்தாரு, அவர் வந்து அவரைத்தான் எல்லாரும் வணங்குவானுங்க, அவரை வந்து அவர் யாரையும் வணங்க மாட்டாரு. அந்த மாதிரி நிலையம் வருது. அவர் ரமண பகவான்கிட்ட வந்தாரு, எங்க இருந்து, மைசூர்ல இருந்து வந்து அவரை பார்த்தாரு. வந்த உடனேயே ஏதோ வாழை மரத்தை வெட்டி விட்டது போல சாஷ்டாங்கமா கீழே விழுந்தாரு. எழுந்து நின்னாரு. கண்ணீர் தார தாரையா வடிஞ்சுக்கிட்டே இருந்தது. எவ்வளவு நாள் நின்னாருன்னு தெரியல.
ஒரு வார்த்தை கூட பேசல. அவர் பாட்டுக்கு திரும்பி போயிட்டார். இங்கேருந்து வந்தவர், மைசூர்லேருந்து வந்தவர், அதுவும் மகாராஜா. அவருக்கு எவ்வளவு மரியாதை செய்யறதுக்கு எவ்வளவு பேர் வந்தாரு. நேரடியா பகவான் இருக்கிற ஹாலில் போய் ஒரு நிமிஷம் அவர் பட்ட உடனே அப்படியே வேறாரு எழுந்து நின்று அப்படியே கண்ணீர் பெருகு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசல. இவரையும் அவரும் கேட்கல, அவரும் சொல்லலை. அவர் இவரை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அது ஏதோ பூர்ணமாயிட்டுங்கிறது போல அப்படியே திரும்பி போயிட்டார். அதனால இந்த மாதிரி மகான்கள்கிட்ட வந்து நம்ம ஒன்றும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட ஒரு பக்குவம் இருந்துன்னு சொன்னாக்கா, அல்லது நம்மக்கிட்ட இருக்கிற பாத்திரம் சுத்தமான பாத்திரமாகவும் காலியாகவும் இருந்துன்னு சொன்னால் அது தானாகவே அமிர்தம் வந்து அதில் நிரம்பிடும். அதனால இப்போ எதுக்கு நம்ம முயற்சி செய்யணும்னு சொன்னால், நம்ம முதல்ல சுத்திப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம்னாலே பாக்கி தானா எல்லாமே நடக்கும். நம்ம வெளியில போய் ஞானத்தை தேடி ஓட வேண்டியதில்லை. நம்ம பக்குவமா இருந்தோம்னு சொன்னா ஞானம் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. அதுல இந்த போல மகான்களை வந்து நம்ம கிட்ட தாபம் இருந்துன்னு சொன்னா நம்ம அந்த தாபமே நம்மளை அவங்க கிட்ட இழுத்துக்கிட்டு போகும். இன்னும் எத்தனையோ பேர் இங்கே இருக்காங்க, நம்ம கண்ணில் படாம இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம இன்னும் பக்குவப்படலை அவங்கள தரிசிக்கிறதுக்குன்ட்டு தான் அர்த்தம். இல்லை சில பேரை வந்து நமக்கு தரிசிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் அவங்கள புரிஞ்சுக்கிற சக்தி இல்லாம நம்ம கடந்து கூட போய்கிட்டு இருக்கிறோம். அதனால நம்முடைய தாபத்தையும் இந்த தாபம் ரெக்டிஃபை ஆகிறதுக்கு பலன் கொடுக்கறதுக்கு தகுந்த நிலையில நம்முடைய ஒழுக்கத்தையும் சீர்படுத்திக்கிட்டோம்னு சொன்னா இது வந்து தானாவே நடக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதான் அந்த ஏக்கரசா பேர் எப்படி வச்சிருக்காரு பாருங்க. அவருடைய பேரு மீஸ், தன்னுடைய பேரு சாது ஏக்கரசான்னுட்டு மாத்திக்கிட்டாரு. அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான வெளிநாட்டுக்காரர்கள் வந்து பகவானுடைய சந்நிதியில இருந்து ஏதோ வந்து தரிசிச்சுட்டு போகலான்ட்டு வந்தவங்க எல்லாம் வந்து மாச கணக்கில் இங்கேயே தங்கி இருந்ததெல்லாம் உண்டு. இந்த வரலாறுலாம் பின்னாடி வரும்போது நம்ம பார்ப்போம். அடுத்தாப்புல இன்னும் ஒரு அன்பர் பி.வி. நரசிம்ம சுவாமி, அவர் கேட்டார் பகவான, நான் யார், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல இந்த கேள்வி உங்களுக்குள்ளேயே நல்லா கேளுங்க. உடம்பும் அதனோட செயல்களும் நான்கிறதா, இல்லை இன்னும் ஆழ்ந்து பார்த்தா மனசும் மனசோட செயல்களும் நான்கிறதா? இல்லை அடுத்த கேள்விக்கு போவோம், இந்த நினைப்பெல்லாம் எங்கிருந்து வர்றது? சிலது அதுவா வர்றது, சிலது மேலோட்டமா இருக்கு, சிலது ஆராய்ச்சியா இருக்கு. இதெல்லாம் புத்திக்கு தான் புலப்படுறது. நினைப்பு வர்றதும் அதோட செயல்பாடுகளும் யாரோ ஒருத்தனுக்கு தான் ஏற்படுறது. ஒரு தனித்தன்மை தான், அதாவது இண்டிவிஜுவாலிட்டி. இந்த நினைப்புகளுக்கெல்லாம் காரணகர்த்தாவா இருக்கு. இண்டிவிஜுவல்னு சொன்னா அகங்காரம். இது வந்து இண்டிவிஜுவல்ங்கிற வார்த்தை இருக்கு, ரொம்ப அழகான வளர்க்கிற வார்த்தைகளா இருக்கும். இப்போ நம்ம எல்லாரும் சொல்றோம் நீ ஒரு இண்டிவிஜுவல், நான் ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்றோம். இன்டிவிஜுவல்னு சொன்னா இன்டிவிஷன் அர்த்தம். அதாவது அகண்டமா இருக்கக்கூடிய யதார்த்தமா நம்முடைய சொரூபம் அகண்டமா இருக்கும்போது நாம் கண்டமா இருக்கோம். இன்டிவிஷன், பிரிஞ்சு 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 இருக்கிறோம். இதுதான் இப்ப நம்முடைய நிலைமை. நம்முடைய யதார்த்த நிலைமை அகண்டம். அகண்டம்னா அன்கண்டிஷன்டு. இது வந்து டிவைட் பண்ணா பலவா வரும். அப்படி டிவைட் பண்ணிக்கிட்டு நம்ம அல்பமா இருக்கிறோம். அதனால தான் நமக்கு இந்த வார்த்தை வந்து இண்டிவிஜுவல்னு சொல்றதே வந்து நமக்கு ஒரு சம்மட்டி அடிச்சாப்புல இருக்கும். யூ ஆர் இன் டிவிஷன், யூ ஆர் நாட் தி ஹோல் அப்படிங்கிறத வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த வார்த்தையை படிக்கும் போதெல்லாம் சடனா நம்ம வந்து நம்முடைய சொரூபம் வந்து அகண்டமானது அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுறதுக்கு இந்த வார்த்தையே வந்து நமக்கு பயன்படும். அதான் இங்க சொல்றாரு, தனித்தன்மைதான் இந்த நினைப்புகளுக்கு எல்லாம் காரணகர்த்தாவா இருக்கு.
நம்ம தனித்தன்மை நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கணும்ட்டு நம்ம சொல்றோமே, இந்த தனித்தன்மை வந்து ஆன்மீகத்துக்கு எவ்வளவு கேடு விளைவிக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். விவகாரத்துல வந்து வேணா சில தனித்தன்மைகள் சில நேரங்கள்ல வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கலாம். ஆனா ஆன்மீகத்துல இந்த தனித்தன்மைன்னு இருக்கக்கூடாது. அந்த அன்பருடைய பேர் போல ஏகரசமா இருக்கணும். நான் நீங்கிறவன் அந்த வேறுபாட்டு உணர்வே இல்லாம ஏக்கமா இருக்கிறது தான் ஆன்மீக பயிற்சிக்கும் ஆன்மீக ஞானம் திடப்படுறதுக்கும் சௌகரியமா இருக்கும். இந்த தனித்தன்மை இந்த நினைப்புகளுக்கெல்லாம் காரணகர்த்தாவா இருக்கு. இந்த நினைப்புகளாலே அவதிப்படுறதும் அந்த தனித்தன்மை தான். எது எப்படி தனித்தன்மை இருக்கணும், இண்டிவிஜுவலா இருக்கணும்னு நினைச்சோமே, இப்ப அவஸ்தப்படுறது யாரு? அவஸ்தப்படுறது அகண்டம் அவஸ்தப்படலை, கண்டம் தான் அவஸ்தப்படும். கண்டமா இருக்கிறதுனால யார் வேணாலும் அடிக்கலாம். அகண்டமா இருந்தோம்னாக்கா அங்க அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அடி வாங்கறதுக்கு ஆள் கிடையாது. அகண்டத்துல இருக்கிறது ஏக்கமா இருக்கிறோம், நாமா இருக்கிறோம், நமக்கு அந்நியமா இல்லை. அதனால யாருனாலையும் எந்த காலத்தினாலையும் நமக்கு எந்த துன்பமும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அதே நாமே நம்முடைய மனசனால கண்டமாயிட்டோம், இண்டிவிஜுவலா ஆயிட்டோம், தனித்தன்மையோட இருக்கணும்னு சொன்னா எல்லா அடியும் உண்டு. சம்சாரம் அதுக்குதான். அந்த கண்டமான அந்த தனித்துவமான இண்டிவிஜுவல், அதுக்கு பேர் தான் அகங்காரம்னு பேரு. அந்த அகங்காரம் தான் அடிபடுறது. அகங்காரத்தினால தான் எல்லா செயல்களையும் செய்யறோம். அது சமயத்துல நல்ல செயலும் இருக்குது, கெட்ட செயலும் இருக்குது. இருந்தா கூட அறிவு பூர்வமா நாம் வந்து அகங்காரம் இல்லை அப்படின்ட்டு அந்த அகங்காரத்தை நீக்கணும்னா தான் நமக்கு நிச்சயமாக நிரந்தரமான சாந்தி அப்படிங்கிறது இருக்கும். பயம்ங்கிறது போகும். உலகத்தை வந்து யாரை பத்தியும் பயம் இருக்காது. ஏன் பயம்னாக்கா, சாண்டோக்கிய உபநிஷத் சொல்ற போல த்விதீயாத்வை பயம் பகுதி. எங்கெல்லாம் டியூவாலிட்டி, எங்கெல்லாம் இருமை உணர்வு இருக்குதோ அங்கெல்லாம் பயம் இருக்கும். அது போல நான் அல்பே சுகமஸ்தி, அல்பத்துல சுகம் கிடையாது, கண்டத்துல சுகம் கிடையாது. பூமைவா சுகம், பூமை பூமான்னாக்கா பூரணம், பூரணத்துல தான் சுகம். ஆகவே ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு இண்டிவிஜுவல் இல்லை, வி ஆர் நாட் இன் டிவிஷன், வி ஆர் ஹோல் அப்படிங்கிற ஒரு உணர்வு வர்றது தான் உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸ்பிரிச்சுவாலிட்டியில உன்னத நிலையில நம்ம எங்க போய் நிக்கணும்னு சொன்னாக்கா, நம்ம வந்து இந்த பார்க்கக்கூடியதெல்லாம் நான் தான், பார்க்கக்கூடியதெல்லாம் பொய்யின்னுட்டு ஒரு புறம் இருந்தாலும் பார்க்கக்கூடியது எதுவுமே எனக்கு அந்நியம் இல்லை. இருப்பதெல்லாம் நான் ஒன்றே ஒன்றுதான். நான் வேற பிரம்மம் வேறேங்கிறது கூட கிடையாது. எது பிரம்மமாக நமக்கு முன்னாடி தோன்றியதோ அதுவே தான் நான் அப்படிங்கிற திட ஞானம் ஏற்படணும். அது ஏற்படலைன்னு சொன்னா இந்த மாதிரி நான் டிவிஷன்ல தான் இருப்போம், கண்டமா இருப்போம். கண்டமா இருந்தா அடி உதையெல்லாம் தயாரா தான் இருக்கணும் நம்ம. அதைத்தான் சொல்றாரு, இந்த நினைப்புகளுக்கு எல்லாம் காரணகர்த்தாவா இருக்கு. இந்த நினைப்புகளாலே அவதிப்படுறதும் அந்த தனித்தன்மை தான். இதைத்தான் அகந்தை, போலி நான் என்று எல்லாரும் சொல்லுவா. விஞ்ஞானமய கோஷத்துலதான் இந்த நான் இருக்கு. இந்த நான் எங்க இருக்கு, இந்த அகங்காரம் எங்க இருக்குன்னா விஞ்ஞானமய கோஷத்துல இருக்கு. பஞ்ச கோஷத்துல விஞ்ஞானமய கோஷத்துல அது இருக்கு. ஆனா இந்த விஞ்ஞானம் நான் கிடையாது. இதை மேலும் விசாரிச்சா இந்த தனித்தன்மை நான் எங்கிருந்து வந்தது, நான் யார், யார் இந்த தனித்தன்மை. தூக்கத்துல இந்த தனித்தன்மையை காணும், உணர முடியல. இந்த தனித்தன்மை கிளம்பின உடனேயே தூக்கம் விழிப்பாவோ கனவாவோ மாறிடுறது. இருக்கா? லைன்ல இருக்கனா? யாராவது ஓப்பன்லயே இருங்க. ஏதாவது எனக்கு என்ன ஃபீட்பேக் இல்லைன்னா நான் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். யாராவது ஒருத்தர் 2 பேர் ஓப்பன்லயே இருங்க, இது பண்ணாம. சரி சரி. இந்த தனித்தன்மை கிளம்பின உடனேயே தூக்கம் விழிப்பாவோ கனவாவோ மாறிடுறது. கனவை பற்றி இப்போ கவலை இல்லை. இந்த விழிப்புல நான் யார், நான் தூக்கத்துல இருந்துதான் வந்தேன்னு சொன்னா நான் ஒரு அறியாமைங்கிற இருட்டுக்குள்ள இருந்து வந்தேன்னு சொல்லணும்.
இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். சொல்லவே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நான் தூக்கத்துல இருந்துதான் வந்தேன்னு சொன்னா, நான் ஒரு அறியாமைங்கிற இருட்டுக்குள்ள இருந்து வந்தேன்னு சொல்லணும். இப்படி இருட்டா இருக்கிறதையா நம்மளோட மூலமா சாஸ்திரங்களும் பெரியவாளும் பூரண பொருள்னு சொல்றா? இருக்கவே முடியாது. அப்போ நான்கிறது தூக்கமும் கடந்த பொருளா இருக்கணும். அதாவது நான்கிறது தூக்கத்திலேயும் கனவுலேயும் அதுக்கு ஆதாரமா இருக்கணும். அது எப்பவும் இருக்கணும். இங்கேயே இப்போவே இருக்கணும். ஆக நான்கிறது தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அதாவது இந்த 3 நிலைக்கும் ஆதாரம். சுருக்கமா நான்கிறது பஞ்சகோஷங்களுக்கு அப்பாலே இருக்கிறது. எல்லாத்தையும் அனாத்மான்னு தள்ளினது போக மிஞ்சிறது ஆத்மா. ஆத்மா உணர்றது எப்படின்னு அடுத்த கேள்வி. ஆனா கூட இந்த கேள்வியை நான் யாருங்கிறது ரமண பகவானுடைய முக்கியமான தாரக மந்திரம். உலகம் முழுக்க இன்னைக்கு பகவான்னாக்கா நான் யாருங்கிறது தான் சொல்லுவா. அதோடைய விளக்கம் இந்த கேள்விக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இதை திருப்பி ஒரு தடவை நான் இப்ப இது திருப்பி ஒரு தடவை படிக்கிறேன், கவனமா உள்வாங்கிக்கிங்க. பி.வி. நரசிம்மராவ் கேட்டார், நான் யார், அது எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல இந்த கேள்வியை உங்களுக்குள்ளேயே நல்லா கேளுங்க. அதாவது பதில், பகவானுடைய பதில். உடம்பும் அதனோட செயல்களும் நான்கிறதா? இல்லை. இன்னும் ஆழ்ந்து பார்த்தா மனசும் மனசோட செயல்களும் நான்கிறதா? இல்லை. அதாவது இந்த உடம்பு இல்லை, மனசு நான்கிறது, இந்த உடம்பு இல்லை, மனசு இல்லை அப்படின்னு தீர்மானத்துக்கு வந்தாச்சு. அடுத்த கேள்விக்கு போவோம். இந்த நினைப்பெல்லாம் எங்கிருந்து வர்றது? சிலது அதுவாவே வர்றது, சிலது மேலோட்டமா இருக்கு, சிலது ஆராய்ச்சியா இருக்கு. இதெல்லாம் புத்திக்கு தான் புலப்படுறது. நினைப்பு வர்றதும் அதோட செயல்பாடுகளும் அதோட செய்திகளும் யாரோ ஒருத்தனுக்கு தான் ஏற்படுறது. யாரோ ஒரு ஆளுக்கு, ஒரு பர்சனுக்கு ஒரு தனித்தன்மை தான், இண்டிவிஜுவல் இந்த நினைப்புகளுக்கெல்லாம் காரணகர்த்தாவா இருக்கு. இந்த நினைப்பு, அதாவது சிந்தனை பண்றது, இந்த எண்ணங்கள்லாம் யாருக்குன்னு சொன்னாக்கா ஒரு ஆளுக்கு, ஒரு இண்டிவிஜுவலுக்கு தான் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் தான் அவர் யாருன்னா பின்னாடி அகந்தைன்னு சொல்றாரு. இந்த நினைப்புகளுக்கெல்லாம் காரணகர்த்தாவா இருக்கு. இந்த நினைப்புகளாலே அவதிப்படுறதும் அந்த தனித்தன்மை தான். இதைத்தான் அகந்தை அல்லது போலி நான் எல்லாரும் சொல்றாங்க. இது எங்க இருக்குன்னா விஞ்ஞானமய கோஷத்துலதான் இந்த நான் இருக்கு. ஆனா இந்த விஞ்ஞானம் நான் கிடையாது, இந்த புத்தி நான் இல்லை. இதை மேலும் விசாரிச்சா இந்த தனித்தன்மை நான் எங்கிருந்து வந்தது? நான் யார்? யார் இந்த தனித்தன்மை? தூக்கத்துல இந்த தனித்தன்மையை காணும். தூக்கத்துல ஜாகிர சொப்ன சுழுப்திங்கிற 3 அவஸ்தையில, ஜாகிர அவஸ்தையிலையும் இது இருக்குது, சொப்ன அவஸ்தையிலையும் இது இருக்குது. ஆனா சுஷுப்தி அவஸ்தையில, தூக்கத்துல இந்த தனித்தன்மையை காணும், உணர முடியல. இந்த தனித்தன்மை கிளம்பின உடனேயே தூக்கம் விழிப்பாவோ கனவாவோ மாறிடுறது. கனவை பத்தி இப்ப கவலை இல்லை. இந்த விழிப்பிலே நான் யார், நான் தூக்கத்துல இருந்துதான் வந்தேன்னு சொன்னா, அதாவது இது வேற எங்க இருந்து வருது? நான் தூக்கத்துல இருந்து தான் வந்தேன் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு அறியாமைங்கிற இருட்டுக்குள்ள இருந்து வந்தேன்ட்டு சொல்லணும். இப்படி இருட்டா இருக்கிறதையா நம்மளோட மூலமா சாஸ்திரங்களும் பெரியவாளும் பூரண பொருள்னு சொல்ற? இருக்க முடியாது. அப்போ நான்கிறது தூக்கமும் கடந்த பொருளா இருக்கணும். அதாவது நான்கிறது தூக்கத்திலேயும் கனவிலேயும் அதுக்கு ஆதாரமா இருக்கணும். அது எப்பவும் இருக்கணும், இங்கேயே இப்பவே இருக்கணும். ஆக நான்கிறது தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அதாவது இந்த 3 நிலைக்கும் ஆதாரம். சுருக்கமா நான்கிறது பஞ்சகோஷங்களுக்கு அப்பாலே இருக்கிறது. எல்லாத்தையும் அனாத்மான்னு தள்ளினது போக
மிஞ்சறது ஆத்மா அப்படின்ட்டு ஒரு வழிமுறையை சொல்லி கொடுக்குறாரு. ஆத்மானா என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு. இதுதான் மாண்டிக்ய உபனிஷத்து துரியம்னு சொல்றது, துரியாவஸ்தைன்னுட்டு. அது அவஸ்தை இல்லை. ஏன்னா இந்த மூன்றையும் அவஸ்தைன்னு சொன்னதுனால நான்காவது வந்து துரியத்தை வந்து அவஸ்தைங்கிறது உபச்சாரமா சொல்லப்பட்டது தவிர எல்லாத்துக்குமே ஆதாரமா இருக்கக்கூடியது. ஒரு திரை இருக்கு, அந்த திரையில வந்து காட்சிகள் வந்து 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 போய்கிட்டே இருக்குது. அது போல ஜாக்கிரத அவஸ்தையில உள்ள அனுபவங்கள் வந்து அதுல வந்துட்டு போகுது, கனவுல வந்துட்டு போகுது. ஒண்ணுமே இல்லாம இருட்டா இருக்கிறது போல, கருப்பா இருக்கிறது போல ஒரு படம் இருக்குது. எல்லாத்துக்கும் கீழே ஸ்கிரீன் அப்படியே இருக்குது. அதுதான் வந்து உண்மையிலே நம்முடைய ஆத்மஸ்வரூபத்துடைய தன்மை. மாறாமல் எல்லாத்துக்கும் சாட்சியா எது வந்து போனாலும் இங்க ஒரு பண்ணாலும் அதுதான் ஆதாரமா இருக்கிறது அப்படின்ட்டு அவர் சொல்றார். அடுத்த கேள்வி, ஆத்மாவை உணர்றது எப்படி? முதல்ல இப்போ இருக்கிற பார்வை மாறணும். இப்போ ஆத்மாவை உணர்றது எப்படி அப்படிங்கிறாரு. ஆத்மாவை உணர்றதுன்னு சொன்னாக்கா இப்ப நம்முடைய அவுட்லுக் இருக்கு இல்லையா, நம்முடைய திருஷ்டி இப்ப என்னவா இருக்கோ அதை மாற்றி ஆகணும். அது என்னன்னு சொல்ல, அதை மாறணுங்கிறார். தனித்தன்மையோடு கூடிய ஜீவன் தனக்கு அந்நியமா ஒரு உலகத்தை அறிகிறான். எப்போ முன்னாடி சொன்ன அந்த இன்டிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் அவன் தனித்தன்மையோடு இருக்கும்போது அவன் ஜீவனா இருக்கிறான். அப்படி அவன் அல்பமா இருக்கும்போது, இன்டிவிஷன்ல இருக்கும்போது தனக்கு அந்நியமா பூர்ணம், இந்த பூர்ணத்திலேருந்து இவன் ஒரு பகுதி வந்துட்டான்னு சொன்னா பாக்கி எல்லாம் வந்து இவனோட பெருசா தான் இருக்கும் இல்லையா? ஒரே பொருள் அதுல இருந்துட்டு காட்சி காண்பான்னுட்டு அதுவே பிரிஞ்சு காமிக்கும் போது அந்த தொடர்பு இல்லாம இருக்குமா என்ன? அதுதான் சொல்றாரு. இதுதான் அகந்தையா எழுந்து சம்பந்தத்தை உண்டு பண்ணுது. நான் வந்த பிறகு என்ன சம்பந்தம்? இது என்னுடையது, இது எனக்கு வேண்டியது, எனக்கு வேண்டாதது, எனக்கு பிடிச்சது, எனக்கு பிடிக்காதது அப்படிங்கிற எண்ணம்லாம் அதுக்கு வந்துடுது. எப்போ இண்டிவிஜுவாலிட்டி தனித்தன்மைன்னுட்டு ஒன்று வந்ததோ அதுக்கு வந்த பிறகு அதுக்கு பிறகு வெளியில இருக்கிறது எல்லாம் வந்து ஒன்று தனக்கு அது வேண்டியதாகவும் ஒரு காலத்துல வேண்டாததாகவும், எதோ வேண்டாததுன்னு ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துல வேண்டியதாகவும், இப்படி எல்லாம் பல மாதிரி அதை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் அவர் சொல்றாரு, இதுதான் அகந்தையா எழுந்து சம்பந்தத்தை உண்டு பண்றது. இந்த அகந்தை உண்மையிலேயே சித்து தான். இந்த அகந்தை இருக்கே, இதுக்குடைய நான் இருக்கிறேன்னு நினைச்சா கூட அந்த பிரம்மத்தினுடைய இருப்பு தன்மையினால தான் இந்த உணர்வே உனக்கு வருது. ஆனா உன்னை கண்டத்துவமான இருப்பா நீ தெரிஞ்சுக்கிற, அதனால தான் உனக்கு கஷ்டம். நீ பூர்ணத்துவமான இருப்பா, மாறாத இருப்பா நீ உணர்ந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு கஷ்டமே இல்லை, உனக்கு துக்கமே இல்லை. நம்ம கண்டத்துவத்திலேருந்து அகண்டத்துவத்துல போறதுதான் நம்முடைய சாதனையினுடைய முடிவு இல்லையா? அதுதான் அவர் சொல்றாரு, பாம்பு போயிடுத்துன்னா கயிறு தான் மிஞ்சும். இந்த தப்பான பார்வை போகாம உண்மை புலராது அப்படிங்கிறார். கேள்வி, இந்த உலக காட்சி எப்போது நீங்கும், எப்படி நீங்கும்? நாம உண்மை, இந்த உலகம் உண்மை அப்படின்னு கற்பிக்கிற மனம் அறவே நாசமாகும் போது உலக காட்சி நீங்கிடும். இந்த தவறான எண்ணம் தான் எல்லா துக்கத்துக்கும் காரணமா இருக்கு. நாம உண்மை, இந்த உலகம் உண்மை அப்படின்னு கற்பிக்கிற மனம் அறவே நாசமாகும் போது உலக காட்சி நீங்கிடும். ஏன்னா இந்த மனம் இல்லாம உலகத்தை பார்க்க முடியாது. உலகம் இருக்குங்கிறது யாருக்கு தெரியுது? இந்த மனசுக்கு தான் தெரியுது. இந்த மனசு இல்லாம போயிட்டுதுன்னு சொன்னா அப்புறம் காட்சிங்கிறது ஏது இருக்கு? மனம் உலகம்ங்கிறது பண்ணி அனுபவித்து கொண்டு இருக்கும் ஒரு அதிசய சக்தி. இரண்டுக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எனக்கு ஏதாவது சுதந்திரம் இருக்கா, இல்ல இந்த உலகத்துக்கு ஏதாவது சுதந்திரம் இருக்கா? இப்படியான ஆராய்ச்சி வைராகியத்தை கூட்டி வைக்கும். விசாரம் தான் முதலும் முக்கியமான படிங்கிறதுனால விசாரம் பண்ணணும்.
அதாவது ஒரு வடமொழி சொல்லுவாங்க, அவிச்சார கிருதோ பந்தோ விசாரான் மோக்ஷோ பவதி அப்படின்னுட்டு. விசாரம் பண்ணாததுனாலேயே பந்தப்பட்டு கொண்டும் விசாரம் பண்ணதுனாலேயே மோட்சம் அடைகிறதும் தான் வந்து இது உண்மையான நிலைமை அப்படின்னு. விசார கிருதோ பந்தோ விசாரான் மோக்ஷோ பவதி, விசாரம் பண்றதுனாலே முக்தி அடைகிறான் அப்படின்ட்டு. அதுதான் பகவானுக்கு இந்த விசாரம்ங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத அவருடைய போதனைகள்ல இந்த நான் யாருங்கிற கேள்வி, அதுக்கு வந்து விசாரம், இது ரொம்ப முக்கியம். விசாரம் சகஜம். நம்ம பதில் சொல்றாரு மேலும், விசாரம் சகஜம் ஆயிடுத்தோம்னா உறவு பொருள் புகழ் இது மேல இருக்கிற பற்று நீங்கும். விசாரம் சர்வசதா காலம் எதை எடுத்தாலும், ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கும் போதே, ஒரு பொருளை மேல நமக்கு ஈர்ப்பு ஏற்படும் போதே அங்க விசாரம் வரணும். ஒவ்வொரு கணமும் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். எதை செஞ்சோம்னாலும் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு ஒரு யாரு ஒரு காவல்காரனும் ஒருத்தன் கூட இருந்துகிட்டே நம்மளை வந்து உசுப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது செய்யும்போது பாரு அது அது பாரு இது உனக்கு வேணுமா, அது அவசியமா அது அப்படின்ட்டு கேட்கறது போல உள்ளுக்குள்ள சர்வசாதா காலமும் ஒருத்தன் இருந்துகிட்டே தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து விசாரம்ங்கிறது. விசாரம் சகஜமாயிடுச்சுன்னா, சகஜம்னா தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தா உறவு பொருள் புகழ் இது மேல இருக்கிற பற்று நீங்கும். நீங்கவே நான்கிறது ஸ்பஷ்டமா துலங்க ஆரம்பிக்கும். சொரூபம் அனுபவமாகும். இதுதான் முடிவு. சாதகன் விசாரத்துக்கு பக்குவியா இல்லைன்னா பக்தி பண்ணணும். ஏதோ ஒரு குருக்கிட்டேயோ தெய்வத்துக்கிட்டேயோ நம்மளை முழுசா ஒப்படைக்கணும். குருவோ தெய்வமோ ஆட்கொண்டா பற்றுகள் எல்லாம் பலம் இழக்கும், வைராக்கியம் விருத்தி ஆகும். குரு கிட்டையோ தெய்வத்துக்கிட்டையோ இருக்கிற பிரியம் கூடிக்கொண்டே வரும். கடைசியா அவனை முழுசா ஆட்கொண்டு விடும். விசாரத்துக்கோ பக்திக்கோ ஒருத்தன் பக்குவமா இல்லைன்னா மூச்சை பிடிச்சு மனசை உட்கார வைக்கலாம், அது யோக மார்க்கம். விசாரத்துக்கோ பக்திக்கோ வயசு காரணமா யோக மார்க்கத்துக்கோ ஒருத்தன் பொருந்தலைன்னா கர்ம மார்க்கத்தை அனுசரிக்கலாம். அனுசரித்து கொண்டே வந்தா இப்போ சொன்ன ஏதாவது ஒண்ணுக்கு கால கிரமத்துல பக்குவம் அடைவான். எல்லாத்தையும் தொகுத்து ஒண்ணு சொல்லிட்டாரு. அதாவது திருப்பி படிக்கிறேன். விசாரம் சகஜம் ஆயிடுத்துன்னா உறவு பொருள் புகழ் இது மேல இருக்கிற பற்று நீங்கிடும். நம்ம பெருசா சார்ந்து ஆத்மா பூரணம்னுட்டு தெரிஞ்ச பிறகு வேற எதையும் சார்ந்து நிக்க மாட்டோம் இல்லையா. இந்த சார்பு தன்மை தான் உறவு பொருள் புகழ். புகழை சார்ந்து இருக்கிறோம், பொருளை சார்ந்து இருக்கிறோம், உறவுகளை சார்ந்து இருக்கிறோம். அது இல்லாம நம்மால வாழ முடியாது அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அதுதான் வந்து நம்மளை முழுமைப்படுத்துது அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து நமக்கு இருக்குது. அது விசாரத்தினால அது போய் இது எதுவும் இல்லாத காலத்திலையும் எது இருந்தாலும் நான் பூரணம்தான் அப்படிங்கிற அறிவு சகஜமா இருக்குதுன்னு சொன்னா அப்ப உறவு பொருள் புகழ் இதுல இருக்கிற பற்று நீங்கிடும். நீங்கவே நான்கிறது ஸ்பஷ்டமா துலங்க ஆரம்பிக்கும். அந்த ஆத்மஸ்வரூபங்கிறது ரொம்ப தெளிவா நமக்கு தெரியும், அனுபவத்துக்கு வரும், சொரூப அனுபவமாகும். இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, சாதகன் விசாரத்துக்கு பக்குவியா இல்லைன்னா, இந்த மேற்கொண்ட நம்ம சொன்ன விசாரத்துக்கு இன்னும் தயார் ஆகல அப்படின்னு சொன்னா பக்தி கிடைக்கணும், பலம் இழக்கும். அதாவது நம்முடைய போக்கஸை மாத்திடுறோம். இப்போ வேற ஒண்ணு இதுல இருந்துட்டு இதெல்லாம் அனாத்மா இதுக்கெல்லாம் பெருசா நம்ம முக்கியம் வேல்யூ கொடுக்காம நம்ம என்ன பண்றோம், பக்திக்கு போயிடுறோம். இப்போ பக்திக்கு போய் தெய்வத்துக்கிட்ட நம்முடைய மனசு வந்து தெய்வத்தை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு சேவை பண்றது, அதுக்கு வேண்டியது பண்றதுன்னு இருக்கும்போது உலகத்து பக்கத்துல இருந்துட்டு அது வெளியில வந்துடுது. அந்த மாதிரி இது வர்றதுதான் அதை வந்து அனாத்ம பிரபஞ்சத்துல இருந்துட்டு மனசை வெளியில கொண்டு வர்றதுக்கு பக்தி ரொம்ப அனுகூலமா இருக்குங்கிறது தான் சொல்றாரு. சாதகன் விசாரத்துக்கு பக்குவியா இல்லைன்னா பக்தி பண்ணணும். ஏதோ ஒரு குரு கிட்டையோ தெய்வத்துக்கிட்டையோ நம்மளை முழுசா ஒப்படைச்சிடணும். குருவோ தெய்வமோ ஆட்கொண்டா பற்றுகள் எல்லாம் பலம் இழக்கும், வைராக்கியம்
விருத்தியாகும். குரு கிட்டையோ தெய்வத்துக்கிட்டையோ இருக்கிற பிரியம் கூடிக்கொண்டே வரும். கடைசியா அவனை முழுசா ஆட்கொண்டுடும். விசாரத்துக்கோ பக்திக்கோ ஒருத்தன் பக்குவமா இல்லைன்னா என்ன பண்ணலாம்? யோக மார்க்கத்துக்கு போகலாங்கிறாரு. எப்படி? மூச்சை பிடிச்சி மனசை உட்கார வைக்கலாம், அது யோக மார்க்கம். விசாரத்துக்கோ பக்திக்கோ வயது காரணமா யோக மார்க்கத்துக்கோ ஒருத்தன் பொருந்தலைன்னா, விசாரத்துக்கோ பக்திக்கோ வயது காரணமா யோக மார்க்கத்துக்கோ ஒருத்தன் பொருந்தலைன்னா, அதாவது ரொம்ப வயசாயிட்டு யோக மார்க்கத்தை அனுசரிக்க முடியாது அப்படின்ட்டு போயிடுச்சுன்னு சொன்னா, அவன் கர்ம மார்க்கத்தை அனுசரிக்கலாம். அனுசரித்து கொண்டே, கர்ம மார்க்கம்னு சொன்னா நிஷ்காமமாக கர்மங்களை செய்யறது. எல்லா கர்மமும் நான் கர்மா இல்லை, நான் கர்த்தா இல்லை அப்படிங்கிற பாவனையில எல்லா கர்மங்களையும் ஏதோ இறைவனால தூண்டி விடப்பட்டு நான் ஏதோ காரியங்களை செஞ்சிட்டு இருக்கேன், எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறாப்புல கர்மத்துல செய்யலாம். அப்படி அந்த மார்க்கத்தை அனுசரிக்கலாம். அனுசரித்து கொண்டே வந்தா இப்போ சொன்ன ஏதாவது ஒண்ணுக்கு காலக்கிரமத்துல பக்குவம் அடைவான் அப்படிங்கிறார். மணி என்னாச்சு? 10:25 சாமி. இன்னொரு கேள்வியை பார்ப்போம். மனதை ஹிருதயத்திலே தங்க வைத்தல் அப்படின்னா என்ன? அதை எப்படி பண்றது? பதில்: தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது தான் மனத்தை ஹிருதயத்திலே தங்க வைக்கிறது. மனத்தை ஹிருதயத்திலே தங்க வைக்கிறதுன்னு சொன்னாக்கா தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது. வேறு சிந்தனை கிளம்பினா அதோட சேரக்கூடாது. சேராம இருக்கிறதுக்கு உபாயம்தான் நான் யார். தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது தான் மனத்தை ஹிருதயத்திலேயே தங்க வைக்கிறது. வேறு சிந்தனை கிளம்பினா அதோட சேரக்கூடாது. அதாவது இங்க வேற சிந்தனை கிளம்பினா சேரக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா, இங்க புத்தி பூர்வமா விழிப்போட இருக்கணும். இருந்தா தான் அது முடியும். சிந்தனை வரும்போதே அதை உதாசீனப்படுத்திட்டு நம்ம அதோட சேராம தனித்து நிக்க பார்க்கணும். சேராம இருக்கிறதுக்கு உபாயம்தான் நான் யார். அதுக்கு என்ன வழின்னு சொன்னா, சேராம இருக்க முடியாம கூட போய் சேர்ந்துரும். அதுக்கு இந்த நான் யாருங்கிற விசாரத்தை உடனே தொடங்கணும். அப்பவே அந்த சிந்தனை வரும்போதே இந்த சிந்தனை யாருக்கு வருது அப்படிங்கிறத ஆரம்பிச்சிடணும். ஆரம்பிச்சா அப்புறம் கிடுகிடுன்னு போய் ஆத்மாவில் போய் அது அடங்கிடும். அப்படி பயிற்சி பண்ணி தான் சிந்தனைகளை வராம நம்ம செய்ய முடியுங்கிறாரு. சேராம இருக்கிறது தான் உபாயம். சேராம இருக்கிறதுக்கு உபாயம் நான் யார். இந்த நினைப்பு யாருக்கு வர்றதுன்னு பார்க்கணும். இப்படி பார்த்தா சிந்தனையை விட்டுடுவோம், சேர மாட்டோம். ஆனா இது குரு அருளாலே தான் சாத்தியமாகும். இப்படி எவ்வளவு காலம் தங்க வைக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அவரோர் பயிற்சியையும் சம்ஸ்காரத்தையும் பொறுத்தது. வாசனை இருக்கு இல்லையா, அந்த வாசனை தான் ஒரு சம்ஸ்காரம்ங்கிறாரு. பயிற்சியை பொறுத்து இருக்கு, சம்ஸ்காரத்தை பொறுத்து இருக்கு. அதனால்தான் இதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நம்ம வாசனை எவ்வளவு பலமா இருந்தாலும் கூட பயிற்சி இருந்துன்னு சொன்னாக்கா அந்த சம்ஸ்காரத்தோட பலத்தை குறைக்க முடியும். அதாவது சம்ஸ்காரம் எவ்வளவு காலம் நீட்டிக்கணுமோ அதோட காலத்தை குறைச்சிடலாம். அதனால எனக்கு வாசனை இருக்குது, அதனாலதான் என்னால இதெல்லாம் பண்ண முடியல, எனக்கு பற்று பாசங்கள்லாம் பழைய வாசனையினால இருக்குது, அதனால என்னால விட முடியல அப்படின்னுட்டு சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்காம நாம் யாருங்கிற விசாரணை பயிற்சி பண்ண ஆரம்பிச்சோம்னு சொன்னா வாசனை தானாவே அதனுடைய வீரியத்தை இழந்துடும். சும்மா வாசனை வாசனைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னாக்கா ஒன்றும் வேற வழியே இல்லை. வாசனைங்கிறது பலமா உள்ளதுதான். ஆனாலும் உங்களுக்கு தாபம் இருந்ததுன்னு சொன்னாக்கா நீங்க இந்த மாதிரி பயிற்சி பண்ணீங்கன்னா நான் யாருங்கிறத பயிற்சி பண்ண 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 இந்த பழைய வாசனை கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய பலத்தை இழந்துடுறதுனால நம்ம அடைய வேண்டிய அந்த கோல் ரொம்ப ஈஸியா சீக்கிரமா ரொம்ப அருகிலே வந்தது போலவே ஆயிடும். அப்புறம் முடிவில் என்ன ஆகும்? மனம் ததாகாரமாகிவிடும். எல்லாம் ஒன்னா தெரியும். எல்லாம் ஒண்ணுங்கிறது போய் பேதம் வந்தா மனம் கிளம்பிடுதுன்னு அர்த்தம். எல்லாம் ஒண்ணுங்கிறது போய் வேத புத்தி இது வேற அது வேறன்ட்டு வந்தா மனம் கிளம்பிடுச்சுன்னு
அர்த்தம். அமைதியா இருக்கிற மனம் ஹிருதயத்திலே தங்கிய மனம்தான். மனம் அமைதியா இருக்கும்போது இப்ப எங்க தங்குறது? ஹிருதயத்திலே தங்குகிறது. அதோட யதார்த்தம். அதாவது முதல்ல சஞ்சல ஏகாக்கிரம் பண்ணணும்னு சொன்னார் இல்லையா, அது வந்து ஹிருதயத்துல போய் தங்கணும்னு சொல்லிட்டாரு. ஹிருதயத்துல தங்குறதுனால என்ன பிரயோஜனம்னு கேட்கறாங்க. அதுக்கு பதில் சொல்றாரு, என் மனம் ஏகாக்கிரம் ஆகிறதுக்கும் சஞ்சல சோபத்தை போக்குறதுக்கும் என்ன வழின்னு கேட்கறாங்க. வயிறை நிதானமா வச்சுக்கணும். அதாவது மலச்சிக்கல் அஜீரணம் இல்லாம பார்த்துக்கணும். உணவை சாத்வீகமா மிதமா இருக்கணும். அதிக காரம், புளிப்பு, உப்பு, போதை வஸ்துக்கள், மது இவற்றை விலக்கணும். மனசை ஒரே விஷயத்துல குருவோ தெய்வமோ தியானமோ அதிலேயே ஈடுபடுத்தி அதிலேயே நிலைக்க செய்யணும். எவ்வளவு கீழே இறங்கி வந்து பேசுறார் பாருங்க. எவ்வளவு உயர்ந்த தன்மை, உயர்ந்த நிலையை பற்றி எல்லாம் பேசின பகவான் இதை வந்து அடையணும்னு சொன்னாக்கா அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத, இதெல்லாம் அவர் பண்ண வேண்டியதில்லை, அவர் பண்ணவும் இல்லை, அவருக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் சொல்றாரு, இதெல்லாம் நம்ம சாதாரணமா பண்ணி தான் உருப்படாம போயிடுறோம் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. நம்ம என்ன பண்ணணும்னா வயிறை முதல்ல நிதானமா வச்சுக்கணும். அதாவது மலச்சிக்கல் அஜீரணம் இல்லாம பார்த்துக்கணும். உணவு சாத்வீகமா இருக்கணும், மிதமா இருக்கணும். அதுவும் அதிகமான காரம், புளிப்பு, உப்பு, போதை வஸ்துக்கள், மது இவற்றை விலக்கணும். மனசை ஒரே விஷயத்துல குருவோ தெய்வமோ தியானமோ அதிலேயே ஈடுபடுத்தி அதிலேயே நிலைக்கு செய்யணும். ஒன்று விட்டு ஒன்று மாறி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏதோ ஒண்ணுல நம்ம நிலைக்கு